கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியை ஏமாற்றி கடத்திச் சென்று கொலைபாதக செயலில் ஈடுபட்ட கொடூரன் சிக்கியது எப்படி பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு முடித்து 5ஆம் வகுப்புக்கு செல்வதற்காக ஆயத்தமாகியுள்ளார். இவர் கடந்த வியாழக்கிழமையன்று தன்னுடைய வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீர் என்று காணாமல் போன சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்தார். இதனிடையே பள்ளப்பாளையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணம்பாளையம் குளக்கரை அருகே சிறுமி ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலை செய்யப்பட்டவர் காணாமல் போன 10 வயது சிறுமி என்பது உறுதியானது. பிறகு சிறுமியின் உடலை உடற்கூராய்விற்காக கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் சிறுமியை பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய கார்த்திக் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றது தெரியவந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் கார்த்திக்கை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்த பிறகு போலீசாரிடமிருந்து அவர் தப்பிக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்போது தடுக்கி விழுந்ததில் அவருடைய வலது கால் மற்றும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளனர். அவரை கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவருக்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவரை சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அவருக்கு வருகின்ற 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஏற்கனவே சிறுமிக்கு அவர் தெரிந்தவர் என்பதால் அவரும் ஆபத்தை உணராமல் உடன் சென்றுள்ளார். சிறுமி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் உடலில் காயங்கள் இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடுமைப்படுத்திருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கல்லெல்லாம் வச்சு குத்தி ஃபுல்லா பேத்தெடுத்து உடம்பு ஃபுல்லா காயும் சார். 10 வயசு தான் சார். அது குழந்தைக்கு பார்க்கவே முடியல சார். கழுத்தெல்லாம் உடச்சி விட்டு முடிய வச்சு, அவங்களுக்கு முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும் சார். முடிய வச்சு கழுத்தை நெருக்கி இருக்காங்க சார். முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு சார். கண்ணிலே பார்க்க முடியல சார். இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல சார். இதுக்கு கரெக்டான யாரையும் இதுக்கு நீதி வழங்குவாங்கன்னு தெரியல சார். அந்த குற்றவாளிக்கு வந்துட்டு உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும் சார். அதுக்கு சிஎம் சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் சார். இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருந்த சிறுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் இதுபோன்ற சம்பவம் இனியும் நடைபெறாத வகையில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதில் அரசும் உறுதியாக இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் அரசு தயாராக இருக்கோம். வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியை சாக்லேட் தருவதாக கூறி கடத்திச் சென்று மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்ததாக குற்றவாளி வாக்குமூலம் அளித்திருப்பதாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். தமிழ்நாட்டை உலுக்கி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்லை என்று தெரிவித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஊழியர்கள் பற்றாக்குறைதான் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்தடை இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதுகுறித்து விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறையில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகளும் குளறுபடிக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குது. அது யாருடைய தூண்டுதலால செய்யறாங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு.
ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணிகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று 5 வருஷத்துக்கு முன்னாடி 234 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. தொடர்ந்து பேசிய அவர் மின்தடையை சரி செய்ய குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு. அதுல முழுவதுமாக சீரமைக்க பணிகள் இருந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்துலையும் கரூர்லயும் ஒரு சில இடங்கள் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சீரமைக்க பணிகள் நடக்குது. மின்துறையை முழுவதுமாக சீரமைக்க சில வருடங்கள் ஆகலாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலை கிராமத்தில் நடைபெற்ற காற்றாடி திருவிழாவின் காட்சிகளே இவை. கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் அங்கு குவியும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கோடை விழா தொடங்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மன்னவனூர் மலை கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ராட்சத கண்கவர் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இதில் 20 அடி முதல் 80 அடி வரை பல வகை காற்றாடிகள் இடம்பெற்றன. குறிப்பாக ஐலவ் கோடை, தஞ்சை தலையாட்டி பொம்மை, மூவர்ண கொடி, மிக்கி மவுஸ் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட காற்றாடி வானில் பறக்கவிடப்பட்டன. ஃபேமிலியோட கொடைக்கானல் வந்திருக்கோம் வெக்கேஷனுக்காக. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் மன்னவனூர் கிராமத்துக்காக வந்திருந்தோம். இங்கே காற்றாடி திருவிழா நடந்துட்டுருக்கு, பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. வீலோ கோடைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காற்றாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஃப்ளாக் அழகாக பறக்கிட்டு இருக்காங்க. தந்தையார் தலையாட்டி பொம்மை, அதாவது நம்ம கல்ச்சரை சொல்கிற மாதிரி இருக்குது. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி மிக்கி மவுசஸ் காற்றாடியில் பறக்க விட்டுருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த காற்றாடி திருவிழாவை சுற்றுலா பயணிகள் இலவசமாக கண்டு மகிழலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மீது முன்வைக்கப்பட்ட துரோகம், முதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் பயன்படுத்தப்பட்ட சில கருத்துக்களும் கடும் கண்டனத்திற்குரியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கைகள், ஜனநாயக மதிப்புகள் மற்றும் கூட்டணி தர்மத்தை மதித்து செயல்பட்டு வருவதாகவும், தமிழக அரசியலில் பல்வேறு ஜனநாயக மற்றும் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்ட வரலாற்றை யாராலும் மறுக்க முடியாது எனவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி மீது முன்வைக்கப்பட்டுள்ள துரோகம், முதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிராகரிப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னிறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்து மதசார்பின்மை முகமூடி அணிந்தவர்களின் முகம் வெடிவருவதாக விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாலேயே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகியதாகவும், தற்பொழுது அந்த உண்மை விசிக, IUML, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மூலம் வெளிவருவதாகவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை எவ்வளவு தாக்கினாலும் திமுகவின் உண்மை முகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நண்பர்களுடன் சேர்ந்து நடிகர் அஜித்குமார் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிய இந்த காட்சி கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரக்கூடிய நடிகர் அஜித்குமார் கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தை நடித்து முடித்த கையோடு கார் பந்தயத்தில் கவனம் செலுத்திய அஜித் தன்னுடைய பெயரில் கார் பந்தய அணியை தொடங்கி பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டார். தற்போது அடுத்த படத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நண்பர்களுடன் இணைந்து அஜித்குமார் கிரிக்கெட் விளையாடிய காட்சியில் வெளியாகி கவனம் பெற்றுள்ளனர். தன்னை போன்ற புகைப்படங்களை AI மூலம் சித்தரித்து பரப்பப்படுவதாக நடிகை ருக்மிணி வசந்த் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய திரைத்துறைகளில் வளர்ந்து வரும் நடிகை ருக்மிணி வசந்த் தமிழில் சிவகார்த்திகேயனின் மதராசி, விஜய் சேதுபதியின் ஏஸ் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். காந்தாரா சாப்டர் 1 படத்தில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி கவனமிருந்த ருக்மிணி வசந்த் டாக்ஸிக் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இந்நிலையில் டீப் ஃபேக் மூலம் தன்னை போன்று உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவுவதாக ருக்மிணி வசந்த் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த படங்கள் முற்றிலும் போலியானவை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கூறியுள்ளார்.
பெட்ரோல் டீசல் விலை மேலும் 10 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக நிதி ஆலோசகர் விவேக் கிருபா தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த நிதி ஆலோசகர் விவேக் கிருபா பெட்ரோல் டீசல் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது என்றார். ஒரு 4லேருந்து 5 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அது 10 ரூபா குறைஞ்ச அப்புறம் 5 ரூபா ஏறி இருக்கு, ரைட்? இது வந்து இன்னும் 10 ரூபா ஏறுற வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் டெஃபினெட்லி ஒரு கம்பல்சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும், வார் வந்து முடியலனா. தொடர்ந்து பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏற்படும் தாக்கத்தையும் விளக்கினார். இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து கண்டிப்பாக ஏறும். இன்ஃப்ளேஷன் மேலே ஏறிட்டே இருந்தால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஆர்பிஐ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி குறைச்சாங்க, அது வந்து திருப்பி ஏற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றுனா உங்கள் இஎம்ஐ இதெல்லாம் வந்து திரும்பி காஸ்ட்லி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக விவேக் கிருபா எச்சரித்தார். தமிழ்நாட்டில் தவிக தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகளும் முழுமையாக நீடிக்காது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எந்த நாளாவது பிறவியில் அதை கவிழத்தான் புகுது. காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி பங்கேற்ற இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் நன்றி கூட கூறாமல் ஒரே இரவில் காங்கிரஸ் அணிமாறி சென்றதாக கண்டனம் தெரிவித்தும், தவேகா பொறுப்பேற்ற 13 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் தவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என கூறினார். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க, அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதன்மையில் புண்ணியெல்லாம் நிற்கிறாங்க. என்றைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்கள் பெற்று இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. முன்னதாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் 20 ஆண்டுகளாக திமுக முதுகில் சவாரி செய்த காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக கூறினார். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம் நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்கக்கூடாது. கூட்டத்தின் நடுவே திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மீது முன்வைக்கும் துரோகம், முதுகில் குத்துதல் போன்ற குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள அவர், அரசியலில் பரஸ்பர மரியாதையும் பண்பும் நிலைக்க வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். இதேபோல தேர்தல் படுதோல்விக்கு பிறகும் திமுகவினர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவரும் அமைச்சருமான ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரிக்க உண்மை கண்டறியும் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அமைத்துள்ளது. முன்னாள் எம்பி ஜெயக்குமார் தலைமையில் இதயத்துல்லா, ஸ்வர்ணா சேதுராமன், மெய்யப்பன், கமலாட்சி காமராஜ் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ் ஓடங்கர் அறிவித்துள்ளார். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குடும்ப தகராறில் பெற்ற மகளை கிணற்றில் வீசிவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவரக்கோட்டையைச் சேர்ந்த கவிதா குடும்ப தகராறில் கணவனை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நீண்ட நாட்களாகியும் கணவன் தன்னை தேடி வராத விரக்தியில் 3 வயது மகளை கிணற்றில் வீசிவிட்டு கவிதா தற்கொலை செய்து கொண்டார். கள்ளிக்குடி காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலமுருகன் இன்ஸ்டாகிராம் மூலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிறுமியிடம் பழக்கம் ஏற்படுத்தி தனியாக அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் காவல்துறையினர் பாலமுருகனை போக்சோ வழக்கில் கைது செய்தனர்.
வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் குடித்த இளைஞர் பாறையில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை சின்னக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான விஜய் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றிருந்தார். கூழாங்கல் ஆற்றில் குடிக்கும் ஆர்வத்தில் மேலிருந்து குதித்த பொழுது பாறையில் தலை மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். பழனி அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் ரோந்து பணியை மேற்கொண்ட போது பாப்பம்பட்டி கிராமத்தில் பெருமாள் கோவில் தெருவில் வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த மூக்கையா என்பவரை மடக்கி பிடித்தனர். அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முதியவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பழனி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் அருகே இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரை மற்றும் ஊசி மருந்து விற்பனை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். தாரமங்கலம் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மருந்து நிறுவன பிரதிநிதி உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டவிரோத மது விற்பனை தொடர்பான வீடியோ வெளியானதை அடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 150 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 60 வயதான சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு வாகனத்திற்கு நள்ளிரவில் தீ வைத்த மர்ம நபரை காவல்துறையினர் 12 மணி நேரத்தில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 24 வயதான செந்தில்குமார் முன்னுக்கு பின் முரணாக வாக்குமூலம் அளித்ததை அடுத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே விவசாய நிலத்திற்கு சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அவ்வைநகர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் தனது மனைவி மற்றும் 9 வயது மகனுடன் கந்திலி மோட்டூர் பகுதியில் உள்ள தங்களுக்கு சொந்தமான நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவனை தேனீக்கள் கடிக்கவே அவனை காப்பாற்ற சென்ற பெற்றோரையும் தேனீக்கள் சரமாரியாக கொட்டின. இதில் 3 மயங்கி விழுந்த நிலையில் வினோத்குமார் உயிரிழந்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் அறிவிக்கப்படாத மின்தடை பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் பிரபல தனியார் மருத்துவமனை இருளில் மூழ்கிய அதிர்ச்சி சம்பவமும் ஆங்காங்கே மக்கள் போராட்டங்களும் வெடித்துள்ளன. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை காணலாம். கத்தரிவையில் உச்சத்தில் இருக்கும் சூழ்நிலையில் பல இடங்களில் மின்தடை ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவில் திடீரென 2 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அங்கு அவசரகால ஜெனரேட்டர் வசதி கூட இயக்கப்படாததால் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆக்சிஜன் கருவிகள் முடங்கிய நிலையில் உயிருக்கு போராடிய நோயாளிகளுக்கு மருத்துவ பணியாளர்கள் கைகளால் இயக்கும் அம்பு பேக் பலூன் மூலம் ஆக்சிஜன் செலுத்திய அதிர்ச்சி தகவல்களும் வெளியாக உள்ளன. சென்னை தண்டையார்பேட்டையில் புதிய மின்மாற்றி அமைக்க கோரி கடந்த 5 ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் நிலையில் மின்தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் பழுது பார்க்க வந்த மின்வாரிய ஊழியர்களை சிறைப்பிடித்து வைத்தனர். பின்னர் காவலர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊழியர்களை மீட்டனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் தெக்கலூர் பகுதிகளில் சூறைக்காற்றால் உடைந்த மின்கம்பங்களை சீரமைக்க காலதாமதமானதால் 3 நாட்களாக மின்தடை நீடித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொதட்டூர்பேட்டை மாநில நெடுஞ்சாலையில் முட்செடிகளையும் மரங்களையும் போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புகார்கள் தொடர்பாக விளக்கமளித்துள்ள மின்சார வாரியம் நிலத்தடி மின்கம்பி பழுது, மின்மாற்றி கோளாறுகள் மற்றும் வானிலை மாற்றங்களே மின்தடைக்கு காரணம் என்றும் தமிழ்நாட்டிற்கு போதிய மின்சாரம் கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை எனவும் ஊழியர் பற்றாக்குறைதான் இருப்பதாகவும் கூறினார். மின்துறையில் உள்ள சில கருப்பு ஆடுகளும் இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குது.
அது யாருடைய தூண்டுதலால செய்யறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணியில இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று ஒரு 5 வருஷம் கூட 234 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படும். திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்துலயும், கரூர்லயும் ஒரு சில இடங்களை சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சீரமைக்கப்பட நடக்குது. இந்த பிரச்சனைகளை விரைவாக சரி செய்ய அனைத்து மின் விநியோக வட்டங்களிலும் நடமாடும் பராமரிப்பு குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக தற்காலிக களப்பணி குழுக்கள் 24 மணி நேர கண்காணிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். புளியரை வழியாக நாள்தோறும் 100கணக்கான கனரக வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக ஜல்லி, கருங்கல், எம்சான் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்து வந்தன. வாகனங்களில் உள்ள கனிம வளங்களின் அளவு மற்றும் அனுமதி ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள ஆதிச்சனூரில் வரலாற்று சிறப்புமிக்க பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த 7 கல்வெட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் தொல்லியல் துறை இயக்குநர் லோகநாதன் தலைமையிலான குழுவினர் அங்கு தீவிர அகழாய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அகழாய்வில் இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் மேல் பகுதியை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்ட நட்சத்திர குறியீடு உடைய வெண்ணிற சங்குகள் மற்றும் பண்டைய கால போர்வாளின் கைப்பிடிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெல்லை திருச்செந்தூர் பயணிகள் ரயிலில் துண்டால் கழுத்தை இறுக்கி பட்டதாரி பெண்ணிடம் 3 சவரன் தங்கச் செயினை பறித்த சிறுவன் மற்றும் பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர். தச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் பயணித்த ரயில் பெட்டியில் நித்யா என்ற இளம்பெண் ஒருவரும் அவருடன் 14 வயது சிறுவனும் பயணித்தனர். அந்த இளம்பெண் திடீரென தமிழ்ச்செல்வியின் 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு குறும்பூர் நிலையத்தில் சிறுவனுடன் இறங்கி தப்பியோடினார். அப்பொழுது இருவரையும் அடக்கி பிடித்து கைது செய்த ரயில்வே காவலர்கள் 3 சவரன் தங்க நகையை மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்புனூர் பாசரட் பங்களா பகுதியில் பெண்ணிடம் கத்தி முனையில் 19 சவரன் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிப்பண்ணை நடத்தி வரும் ராஜதலகம் வெள்ளிக்கிழமை இரவு கோழிகளுக்கு தீவனம் வைக்க சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் பதுங்கிய 4 பேர் கும்பல் ராஜதலகம் வீட்டிற்கு வந்ததும் கத்தியை காட்டி மிரட்டி 19 சவரன் நகை, 1,25,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 10 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் 47 காசுகள் உயர்ந்த நிலையில் மேலும் 10 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக நிதி ஆலோசகர்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போர் பதற்றத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போருக்கு முன்பு $65 வரை விற்பனையான ஒரு பேரல் பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் தற்பொழுது $105, அதாவது இந்திய மதிப்பில் 10,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இந்தியாவில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தினசரி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பை எதிர்கொண்டுள்ளன. இதனால் இறக்குமதி செலவினங்களை சமாளிக்கும் பொருட்டு உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு எண்ணெய் நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 15ஆம் தேதி சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு $2.83 டீசல் லிட்டருக்கு $2.86 விலை உயர்த்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 டீசல் லிட்டருக்கு 86 மீண்டும் விலை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் நேற்று 3வது முறையாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 டீசல் விலை 87 உயர்த்தப்பட்டது. இப்படி 10 நாட்கள் இடைவெளியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $4.47 டீசல் லிட்டருக்கு $4.59 விலை உயர்த்தப்பட்டு பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. சம்பளம்லாம் ஏறுறதே அது கிடையாது. வருஷத்துக்கு 100 ரூபாய் 200 500 ரூபாய் ஏற்றதுக்கு சிரமப்படுறாங்க. ஆனால் இது விலைவாசி ஏறது வந்து ஜாஸ்தியாக ஏறிட்டே இருக்குது. லாஸ்ட்டு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ஒரு 5 ரூபாய்க்கிட்ட ஏற்றிருக்காங்க. அதனால் நடுத்தர மக்கள், வேலைக்கு போகிறவங்க, இந்த இப்போது வீட்டில் வந்து இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மத்திய அரசுக்கிட்ட வந்து நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோன்னா, ஏற்றின விலையை அதை விட எக்ஸ்ட்ரா 2 ரூபா கம்மி பண்ணியே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலே எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப
ஈஸியாகவும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோம்னா 99 இது வரும். இப்போ திரும்படி குறைஞ்சிக்கிட்டே போனால் பெட்ரோல் மைலேஜ் நம்மளுக்கு கம்மியாகும், வருமானம் கம்மியாகும். ஆனால் வந்து சம்பளம் அதே சம்பளம் தான் இருக்கும் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. எல்லா மக்களுக்குமே பாதிப்பு, எல்லா வகையிலுமே பாதிப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நான் இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் பண்ணால் இப்போதைக்கு நான் 600 100 80 ரூபா எனக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக தான் எனக்கு செலவாகும். அதுபோல் எல்பிஜி ஆட்டோ இப்போ நான் பெட்ரோலுக்காக மாற்றிட்டு வரேன். அதுவும் பார்க்கணும், எல்பிஜியும் கிடைக்கும் போது பெட்ரோலும் கிடைக்கும் போது ரொம்ப வாழ்வாதாரம் ஆட்டோ தொழில் ஏற்கனவே மோசமாக இருக்குது. இப்போ போனால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் எங்களுக்கு. அதே நேரம் பெட்ரோல் டீசல் விலை மேலும் 10 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக நிதி ஆலோசகர் விவேக் கர்வா நியூஸ் 18 தெரிவித்துள்ளார். இது வந்து இன்னும் 10 ரூபாய் ஏறுற வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் டெஃபினெட்லி ஒரு கம்பல்சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். வார் வந்து முடியலனா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து கண்டிப்பாக ஏறும். இன்ஃப்ளேஷன் மேலே ஏறிட்டே இருந்தால் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஆர்பிஐ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி குறைச்சாங்க, அது வந்து திருப்பி ஏற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றுனா உங்கள் இஎம்ஐ இதெல்லாம் வந்து திரும்பி காஸ்ட்லி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதனிடையே ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி எரிபொருள் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 10 நாட்களில் கிலோவுக்கு 4 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1 கிலோ சிஎன்ஜி 81 ரூபாய் 9 காசுகள் என புதிய உச்சம் தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.